நம்ம இன்னைக்கு Motorola G6 ஓட அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போறோம். எப்பயுமே Motorola வந்து பாக்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டைலிஷா விடுவாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் வந்து ஒரு ஃபுல் green with yellowல ஸ்டைலிஷா விட்டுருக்காங்க. நம்ம அந்த பாக்ஸை நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து அதோட ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள வந்து ஒரு ஸ்டைலிஷான G6 மொபைல் ஃபுல் பிளாக்ல இருக்கு. அண்ட் அதுக்கு நம்ம என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்னு பாக்ஸில் பார்த்தோம்னா ஒரு சிம் எஜெக்ட் பண்ணுற பின் இருக்கு அண்ட் 2 யூசர் மேனுவல் இருக்குது. இதில் வந்து கண்டிப்பாக யூசர் மேனுவல்ஸ் தான் இருக்கும். நம்ம அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லா ஃபோன்ஸ் கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா எப்பயுமே நார்மலாக ஒரு ஃபோனோட வந்து சார்ஜ் ஸ்பீடாக ஏறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் Motorola வந்து ஹெட்ஃபோன்ஸ் தர மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கூடவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம Moto G6 ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நமக்கு இதில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 பட்டன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பவர் பட்டன், இன்னொன்று வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன். இதுக்கு வந்து சிம் ஸ்லாட் மேலே இருக்குது. இது வரைக்கும் வந்த ஃபோனில் எதுவுமே சிம் ஸ்லாட் மேலே நம்ம பார்த்தது கிடையாது. இதனால இது வந்து ஒரு புது ஃபீச்சர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து IPS LCD கெப்பாசிட்டி டிஸ்பிளேயோட வருது. சைஸ் வந்து 5.7 inches அண்ட் 424 ppi டென்சிட்டியோட வருது. இதுக்கு வந்து நம்மளுக்கு Gorilla Glass 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து கீழே விழுந்தாலும் நல்ல சேஃப்டியாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோனோட பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.0 ஓரியோவோட வருது. இப்போ வர ஃபோன் எல்லாமே வந்து நமக்கு அப்டேட்டட் வெர்ஷனில் வரதுனால இந்த ஃபோன்லேயும் அதே நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபோனோட மெமரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 64 GB அண்ட் 4 GB ரேமோட வருது. அண்ட் இதில் இன்னொரு செட்டும் இருக்குது, 32 GB 3 GB ரேம். நம்மளுக்கு இப்போ வர நிறைய ஃபோனில் வந்து மைக்ரோ SD கார்டு போட முடியாத மாதிரி வருது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க. அது வந்து மேலே இந்த சிம் ஸ்லாட்டோடையே இருக்குது. அதில் வந்து நம்ம 256 GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட கேமராவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேமரா வந்து டுவெல் கேமரா ஃபோன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோனில் எல்லாமே நமக்கு வந்து டுவெல் கேமரா தராங்க. இது பின்னாடி இங்கே வந்து ஸ்டைலிஷாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அது உள்ளே ஃப்ளாஷும் இருக்குது. பேக் வந்து ஒன்று வந்து 12 அண்ட் இன்னொன்று வந்து 5. இது வந்து நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து வீடியோ வந்து 1080 பிக்சல்ஸில் எடுக்கும். அண்ட் ஃப்ரண்ட் வந்து 8 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, LED ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. அதுவும் 1080 பிக்சல்ஸோட ஃபோட்டோ எடுக்கும்.